नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधिये वासिष्ठाय नमो நமः. நமசர்வேபியா. மேற்படி வைஷம்பாயனர் பாரதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதில் சொல்லும் பொழுது ஆச்சரியமா சொல்றார். முதல் சரித்திரத்தை, ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தார். எப்பொழுதுமே தர்ம நெறியிலே இருக்கக்கூடியவர். அவருடைய பெயர் உபரிச்சர அப்படின்னு. அவருக்கு வேட்டையாடுறதுன்னா அவ்வளவும் பிடிக்கும். பௌரவ நந்தனாகி இருக்கக்கூடிய அவர் வசு அப்படின்ற பெயரையும் உடையவராய் இந்திரனுடைய ஆக்ஞையின் பேர்ல ஆச்சரியமான அற்புதமான அந்த சேதி ராஜ்யத்தை கைப்பற்றினார். இந்த ராஜா கொஞ்ச காலம் கழித்து இந்த வேட்டையாடுறது, சண்டை போடுறது இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அமைதியான காட்டுக்கு போயிட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். தேவதைகள்லாம் இந்திரனோட கூட அந்த ராஜாவை பார்க்கறதுக்காக ஒரு நாள் வந்தா. இப்படி இவர் ஏதோ தேவதைகளுக்கெல்லாம் அரசனாகிறதுக்காகத்தான் இப்படி கோர தபஸ்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தேவதைகள்லாம் நம்பிண்டு நினைச்சுண்டு இவர் முன்னாடி வந்து இவரை தன்னுடைய மதுரமான இனிமையான பேச்சுக்கள்னால மயக்கரா அவரை தபஸ் வாழ்க்கையிலிருந்து திருப்பி விடுறா. தேவதைகள்லாம் என்ன சொல்றாளாம், பிரபஞ்சத்துக்கு ராஜாவாய் திகழக்கூடியவரே, பூமியில அறம் குறைஞ்சு போகாத பார்த்து கொள்ளணும். அது உங்களால் முடியும். உங்களால பாதுகாக்கப்பட்டால் அறமே பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் அப்படின்னு தேவதைகள்லாம் சொல்றா. இந்திரன் உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இவரிடத்துல, நீ ராஜா, பூமியில அறத்தை கவனமாக உறுதியாக பாதுகாக்கணும். நீங்க நல்ல ஒழுக்கம் உடையவராக இருக்கிறதுனால நீங்க எப்பொழுதுமே இப்பயும் சரி, உங்களுடைய காலம் முடிஞ்சப்புறமும் சரி, பல புண்ணியமான இடங்களை நீங்க பாக்குறீங்கோ. நான் வந்து சொர்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், நீங்க பூமியை சேர்ந்தவராக இருந்தாலும், நீங்க எனக்கு எப்படியா இருந்தாலும் நண்பன், எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர், மனிதர்களுக்கு ராஜாவாய் திகழக்கூடியவரே, ரொம்ப சந்தோஷமானதாகவும் விலங்குகள் நிரம்பி இருக்கக்கூடியதாயும் புனிதமானதாயும் செல்வமும் தானியமும் நிறைந்ததாயும் ஸ்வர்க்கம் மாதிரி நன்கு பாதுகாக்கப்பட்டதாயும் இனிமையான காலநிலையை கொண்டதாயும் எல்லா இன்ப பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டதாயும் வளத்தினால ஆசிர்வதிக்கப்பட்டதாயும் இருக்கக்கூடிய பூமியில நீங்க வாசம் பண்ணணும். சேதி நாட்டு மன்னரே, உங்களுடைய ஆட்சியில செல்வங்கள், ரத்னங்கள், விலையுயர்ந்த கற்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. கூடவே ஏராளமான இந்த மினரல் வெல்த், கனிம வளங்களையும் கொண்டிருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுமே நல்லொழுக்கத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவையாயும் மக்கள் நேர்மையானவர்களாயும் திருப்தி அடைந்தவர்களாயும், அவ ஒருபோதும் கிண்டலுக்காக கூட ஒரு பொய் சொல்ல மாட்டா, அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கா. பிள்ளைகள்லாம் தன்னுடைய அப்பா சொத்துல பங்கு கேட்கறது இல்ல, அவ அம்மா அப்பாவை நன்னா பாத்துக்கிறவாளாவும் இருக்கா. மெலிந்த இந்த பசுக்கள் ஒரு நாளும் கலப்பையிலோ இல்ல வண்டியிலோ நுகத்தடி செயல்படுறது கிடையாது. இல்ல அதே மாதிரி பொருட்களை இது எடுத்துட்டு போறதும் கிடையாது. இன்னொரு புறத்துல இந்த மெலிந்த பசுக்கள்லாம் நன்னா சாப்பிட்டு கொழுத்து போனவாளாட்டம்தான் இருக்கா. சேதியில 4 வர்ணத்தவர்களுமே தன்னுடைய தர்மங்கள்ல ஸ்திரமா இருக்கா. 3 உலகங்கள்லயும் நடக்கக்கூடிய இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால நான் உங்களுக்கு ஆச்சரியமான அற்புதமான ஒரு ரதத்தை கொடுக்கிறேன். அந்த ரதம் பொதுவா தேவர்களால மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாயும் தேவர்கள் மட்டுமே பிரயோஜனப்படுத்தக்கூடிய அந்த ஆச்சரியமான அற்புதமான தேரை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அதை கொண்டு இந்த ஆகாசத்துல நீங்க வலம் வரலாம். நீர் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திலேயே மனித உடலை கொண்டு
தேவர்கள் பிரயோஜனப்படுத்தக்கூடிய தேரை பிரயோஜனப்படுத்துறீர். அதை கொண்டு ஆகாசத்துல நீர் மனித சரீரத்திலேயே இருந்துட்டு ஆகாசத்துல தேவர்கள் போல வலம் வருவீர். கூடவே உங்களுக்கு வெற்றியை ஈட்டக்கூடிய வைஜெயந்தி மாலை வாடாத தாமரை மலர்களை உடையதா இருக்கே, அந்த மாலையை உங்களுக்கு நான் கொடுக்கறேன். அதை நீங்க தரிச்சுண்டு யுத்தத்துக்கு போனா எந்த ஆயுதங்கள்னாலையும் உங்களுக்கு பாதிப்பானது ஏற்படாது. ராஜாக்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவரே, இந்த ஆச்சரியமான நிகர் இல்லாத உயர்ந்த மாலை இந்திரனோட மாலை என்று கருதப்படக்கூடிய மாலை. அந்த மாலை உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு லட்சணத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்திரன் சொல்றார். அதன் பின்பு நிம்மதியையும் நேர்மையையும் ரட்சிப்பதற்கோசரம் விருத்ர அப்படின்றவனை அழித்தவர் ஒரு மூங்கில் குச்சியும் ஒன்று கொடுத்தாரு இவரிடத்துல. ஒரு வருஷத்தினுடைய முடிவில் ராஜா அதை மண்ணில் எல்லாவற்றையும் கொடுத்த அந்த சக்கரனை வழிபடுவதற்காக நட்டார். ராஜா அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் எல்லா ராஜாக்களும் வசு மகாராஜாவனோட இந்த செயல்களை எல்லாம் பின்பற்றிண்டே அவளும் இந்த மூங்கில் குச்சியை மண்ணில் நட்டு இந்திரனை வழிபட்டு வந்தா. அந்த மூங்கில் குச்சியை இவ மண்ணில் நட்டுட்டோ அதற்கு தங்க வஸ்திரங்களால் அலங்காரம் பண்ணி அதன் பின்பு நிறைய மாலைகள், அதுக்கப்புறம் இந்த வாசனை திரவியங்கள், எத்தனையோ விதமான ஆபரணங்களை எல்லாம் சாற்றி அலங்கரிச்சுட்டு பூஜை பண்ணா. அப்படியாக பகவான் இந்திரனை இவாள்லாம் மாலைகளை கொண்டும் ஆபரணங்களை கொண்டும் அலங்கரித்து பூஜை பண்ணிட்டு வந்தா. ஒரு சமயம் ஸ்வயமேவ கிரகீத்தேன தானே கீழிறங்கி ஒரு ஹம்சத்தினுடைய வடிவத்தில் தனக்குன்னு வச்சிருந்த அந்த நைவேத்தியத்தை தானே எடுத்து உண்டார். அதன் பின்பு இந்த உயர்ந்த இந்திரன் வசு ராஜாக்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவர் பூஜிச்ச அந்த விதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு சொன்னாராம், எந்த மனுஷர்களும் ராஜாக்களும் என்னை வழிபடுவார்களோ, யாரெல்லாம் என்னை சேதி நாட்டு மன்னன் வழிபட்டா மாதிரி வழிபடுவார்களோ, தேஷாம் ஸ்ரீர் விஜயச்சைவ. ஸ்ரீ அப்படின்னாக்க தன தானியம் இதெல்லாம். ஸோ அவளுக்கு இந்த தனதானியங்கள் எல்லாம் சேரும். அதே போல அவரவர்களுடைய தேசத்துக்கும் ராஜ்யத்துக்கும் வெற்றியே நிலைச்சு நிற்கும். அவளுடைய இந்த நகரங்கள்லாமும் பெருசாகும். கூடவே எப்பொழுதுமே சந்தோஷத்தை நிலைச்சு நிற்கும். ராஜா, இப்படியாக வசு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ராஜா இப்படி தேவதைகள்ல உயர்ந்த தலைவனாய் இருக்கக்கூடியவரான மகவத்தான இந்திரனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதன் பின்பு யாரெல்லாம் இந்த இந்திரனுடைய உற்சவம் நடப்பதற்கு காரணமாய் இருந்து நிலம், ரத்னங்கள், உயர்ந்த கற்கள் எல்லாம் தானமாக கொடுக்குறாளோ சேதி நாட்டு மன்னன் வசுவாட்டம், அவள்லாம் உலகத்தில் உயர்ந்த மதிப்பை மரியாதையை பெறுவார்கள். இந்த வசு சேதி நாட்டு மன்னர் இருக்காரே, அவர் இப்படியாக இந்திரனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் தர்மத்தை பரிபாலனம் பண்ணிண்டு கேட்கும் வரங்களை எல்லாம் ஜனங்களுக்கு கொடுத்துண்டு உயர்ந்த யாக யஜ்ஞாதிகளை எல்லாம் பண்ணிண்டு இந்திரனோட இந்த உற்சவத்தை தொடர்ந்து கொண்டாடிண்டே வந்தார். அவருக்கு 5 பலசாலியான தேஜஸ்வியான பிள்ளைகள், மகாவீரியர்களான பிள்ளைகள் பிறந்தா. அதன் பின்பு ராஜா அவருடைய பிள்ளைகளுக்கு தன்னிடத்தில் இருந்த நிறைய ராஜ்யங்களை பிரித்து கொடுத்துட்டார். அவருடைய பிள்ளை மகாரதனாய் இருக்கக்கூடிய பிருஹத்ரதனை, மகாரதனாக்கு உயர்ந்த தேரோட்டி வீரனாய் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம், அவரை மகத நாட்டு அரசனாக நியமித்தார். அவருடைய மற்ற பிள்ளைகள் தான் பிரத்யக்ரஹ, குஷாம்பன்னு. குஷாம்பவனுடைய இன்னொரு பெயர் மணிவாகன. அதை தவிர மாவேல்ல எதுன்னு 2 பிள்ளைகள் இருந்தால் அவ 2 பேருமே பெரிய வீரர்களாக இருந்தால், அதே நேரத்தில் இவா யுத்தத்தில் தோல்வியை தழுவாதவர்களாக இருந்தா. ராஜா இந்த பிள்ளைகள் தான் உயர்ந்த ராஜரிஷியினுடைய பிள்ளைகளாக இருந்தனர். இந்த 5 பிள்ளைகளுமே அவாவா ராஜ்யத்தை ஏற்படுத்திண்டா, நகரங்களை ஏற்படுத்திண்டா. இந்த பிள்ளைகளினுடைய பேருக்கு பின்னால் தான் அந்த நகரங்களுக்கு பேரே ஏற்பட்டது.
அதன் பின்பு அவாவாளுக்கு தனித்தனி வம்சங்கள்லாம் இருந்தது. அது சாஸ்வதமாக இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு. அதன் பின்பு இவர் அந்த தேரை எடுத்துண்டு ஆகாசத்தில் வலம் வரும்பொழுது இந்த கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் இந்த மகாத்மாவை பார்த்தா, ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தா. ஏன்னா இவர் ஆகாசத்தை அந்த தேரை கொண்டு வலம் வந்ததுனால இவருக்கு உபரிச்சர அப்படின்ற பெயரானது ஏற்பட்டது. இவருடைய அந்த தலைநகரத்தை சுற்றி சுக்திமதி அப்படின்னு ஒரு நதியானவள் ஓடின்னு இருந்தா. அந்த சுக்திமதி அப்படின்ற நதியை மோகம் கொண்ட கோலாகல அப்படின்ற பருவத ராஜா மறைச்சார். கோலாகல அப்படின்னு சொல்லக்கூடிய பர்வதமானது இந்த சுக்திமதி அப்படின்ற நதியை மறைச்ச காரணத்தினால கோவப்பட்டு வசு அந்த கோலாகல மலையை தன் காலால் எட்டி உதைச்சார். கோலாகல பர்வத்தத்தை உதைச்ச வேகத்தில் அந்த பர்வத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருந்த சுக்திமதி நதி வேகமாக பிரவகிச்சு வெளியில் ஓட ஆரம்பிச்சுது. கோலாகல பர்வதம் இந்த சுக்திமதி நதியை ஆலிங்கனம் பண்ண காரணத்தினால இவா 2 பேருக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தா. அந்த 2 பிள்ளைகளையும் சுக்திமதி நதி நன்றி கடன் செலுத்துகிற விதத்தில் வசு மகாராஜா கிட்டக்க ஒப்படைச்சுட்டா. வசு மகாராஜா அதுக்கப்புறம் இவா 2 பேருக்கு பிறந்த பிள்ளைகளில் ஆண் பிள்ளையை தன்னுடைய சைன்யத்தில் சேனாபதி ஆக்கினார். பெண் பிள்ளைக்கு கிரிகான்னு பேரு. கிரிகாவை தானே மணந்துண்டார். கிரிகா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பா. சாக்ஷாத் ஸ்ரீ ஆட்டமே அவ்வளோ அழகா இருப்பாளாம். நற்பண்புகள்லாம் அவளிடத்துல நிரம்பி இருக்குமா. அந்த கிரிகாவை இவர் மணந்துண்டார். கிரிகா வசுவனுடைய மனைவி. ரித்து காலம் முடிஞ்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு இவரிடத்துல தன்னுடைய ஸ்திதியை சொல்றா. அந்த சமயத்துல தான் பித்ருக்கள் வசுவை பார்க்குறா. பித்ருக்கள் ராஜாக்களில் சிறந்தவராயும் ஞானிகளில் பிரதானமாயும் இருக்கக்கூடியவரான வசுவை பார்த்துட்டு சொல்கிறாளாம், ஸ்ரார்த்தத்துக்காக போய் மான வேட்டையாடிட்டுவான். பித்ருக்கள் வாக்க நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வேட்டையாடுறதுக்காக போயிட்டார். இவர் வேட்டையாடுறதுக்காக போன வழி முழுக்க தன்னுடைய தர்மபத்னியான கிரிகாவை நினச்சுட்டே போனாராம். அங்கே அந்த காட்டில் நிறைய அசோக, சம்பக, சூத்த, அதிமுக, பொன்னாக, கர்ணிகார, பகுள, திவ்ய பாட்டல, நாரிகேல, சந்தன, அர்ஜுன முதலிய உயர்ந்த அழகான ஆச்சரியமான பவித்திரமான மரங்கள்லாம் இருந்துதான். அந்த மரங்கள் நிறைய இந்த நல்ல வாசனை உடைய பூக்களையும் இனிமையான பழங்களையும் தாங்கி கொண்டதாக இருந்துதான். இந்த மொத்த வனமும் எப்படி இருந்ததா, கோகில பறவைகளினுடைய இன்னிசையினாலையும் அந்த இன்னிசையை கேட்டு ரீங்காரம் செய்யக்கூடிய வண்டுகளாலையும் பித்து பிடிச்சு இருந்துதான். இது வசந்த காலம். எந்த காட்டில் அந்த ராஜா திரிஞ்சுட்டு இருந்தாரோ அது குபேரனுடைய நந்தவனத்தை தாங்கி கொண்டதாக இருந்தது. ராஜாக்கு மனசு முழுக்க ஆசை. ஆனால் எந்த இடத்துலையுமே கிரிகாவை அவர் பார்க்கவே இல்லை. அவருக்கு ஆசையானது முத்தி போய் அவர் அந்த காட்டில் இங்கேயும் அங்கேயுமா திரிஞ்சுட்டு இருக்கார். அந்த சமயம் அடர்ந்த இலைகள் நிரம்பி இருந்ததாயும் பூக்களால் கிளைகள் மறைக்கப்பட்டதாயும் இருந்த இந்த அழகான அசோக மரத்தை இவர் பார்க்குறார். அங்கே அந்த அசோக மரத்தினுடைய நிழலில் அமர்ந்துக்கிறார். அந்த அசோக மரத்தில் இருந்த பூக்களினுடைய வாசனை தேனனுடைய வாசனையோட கலந்து வீசித்தான். அந்த வாசனையை ரசிச்சுட்டு இருக்கார். அதே நேரத்தில் மெதுவாக அந்த வனம் முழுக்க தென்றலானது வீசித்தான். அதையும் இவர் சுவாசிச்சுட்டு இருக்கார். இந்த ரெண்டுத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற வேளையில் இவருக்கு சந்தோஷமானது அதிகரித்து போய் இவருடைய ரேத்தஸை இவர் அந்த வனத்தில் வெளிப்படுத்தினார். அந்த ரேத்தஸ் இவருக்கு வந்ததுக்கு அப்புறமா உபரிச்சர அப்படின்ற இந்த ராஜா தன்னுடைய ரேத்தஸை எடுத்து அந்த மரத்தினுடைய இலையில மடிச்சு வச்சுட்டார். கண்டிப்பா இந்த ரேத்தஸை நம்ம வீணாக்க கூடாது, நம்ம மனைவி இடத்துல
சரியான வேளையில இதை கொண்டு போய் சேர்ப்பிக்கணும்னு அவர் யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்ப அவர் சரியான நேரத்துல இது கொண்டு போய் சேர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த வேளையில இவர் மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த ரேத்தஸ இன்னும் வீரியப்படுத்தினார். ராஜா சூக்ஷ்ம தர்மார்த்த காமசாஸ்திரங்கள்ல நல்ல ஞானம் உடையவர். அவர் என்ன பண்ணாராம், பக்கத்துல ஒரு வேகமா பறக்கக்கூடிய ஒரு பருந்தானது படுத்துட்டு இருக்கிறதா பார்த்தாராம். அந்த பருந்து இடத்துல போய் சொன்னாராம், ஹே பருந்தே, தயவு செஞ்சு இத என்னோட மனைவியான கிரிகாவ இடத்துல கொண்டு போய் கொடுத்துடும். அவ இப்ப தன்னோட ரித்து காலத்துல தான் இருக்கா அப்படின்னு சொன்னாராம். இந்த பருந்தும் சரின்னு அந்த இலைய வாங்கிட்டு வேகமா பறந்து போச்சான். அது வேகமா பறந்து போச்சு. எதிர்க்க இன்னொரு வேகமா பறந்து வர பருந்து அது பார்த்துதான். பார்த்துட்டு எதிர்க்க வேகமா பறந்து வர பருந்து தன் கையில ஏதோ சாப்பிட்றதுக்காக மாம்சத்தை எடுத்துட்டு வருதுன்னு நினைச்சுண்டு இந்த பருந்து அந்த பருந்தோட போய் சண்டை போட்டு இந்த பருந்து கையில இருந்த அந்த இலையானது யமுனை நதியில போய் விழுந்தெடுத்து. அந்த யமுனை நதியில ஆத்ரிகன்னு சொல்லக்கூடிய ஒரு அப்சரஸ் பெண் பிரம்மாவனோட சாபத்தினால மீனா வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த மீன் ரூபத்துல இருந்த ஆத்ரிகன்ற அப்சர ஸ்திரீ இந்த இலை எந்த இடத்துல விழுந்ததோ இவளும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இலையில இருந்த ரேத்தஸ சாப்பிட்டுட்டா, கர்ப்பம் தரிச்சா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மீனானது ஒரு மீனவனால் பிடிக்கப்பட்டது. ஹே பரத வம்சத்தில் உயர்ந்தவராய் திகழக்கூடியவரே, அந்த மீனுக்கு அப்ப அது 10வது மாசம் அந்த ரேத்தசம் முழுங்கினதுக்கு அப்புறமா. அதன் பின்பு இந்த மீனனோட உடம்புல இருந்து 2 மனுஷ குழந்தைகள் தோன்றின. இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கான காரணம் வியாசர் அப்படி தான் எழுதியிருக்கார். அதனால் அது எப்படி இருக்கோ எந்த ஆங்கிள்லேயும் யோசிக்காத, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே புரிஞ்சுக்கோங்கோ. வேறு எதையுமே மனசில் போட்டு உழட்டி அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற கற்பனை, நமக்கு தான் கற்பனை சக்தி ஜாஸ்தியாச்சு. நம்மளை விட்டுருந்தா ஒரு தனியாக ஒரு 20 காவியம் எழுதியிருப்போம். பாவம் யாருக்கும் தெரியல நம்மளோட கற்பனை சக்தி எப்படி இருக்குன்னு. அதனால் தயவு செஞ்சு நீங்களா உன்னுக்க யோசிச்சுண்டு கற்பனை பண்ணி வச்சுக்காதீங்கோ. ஆரம்பத்திலே இந்த பாரதத்தை ஆரம்பிக்கும் போதே சொன்ன விஷயம்தான். எது எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் அடியேன்னு சொல்ல போகிற, அதை அப்படியே தான் நீங்களும் கேட்டுக்கணும். அந்த மீனினுடைய உடம்புல இருந்து 2 மனுஷ குழந்தைகள் பிறக்கிறது. ஒன்று ஆண், இன்னொன்று பெண். இந்த மீனவன் ஆச்சரியப்பட்டு இந்த 2 குழந்தைகளை கொண்டு போய் உபரிச்சர ராஜா கிட்டக்க கொடுக்குறார். அவர் சொல்றாராம், ஹே ராஜா, இந்த 2 பிள்ளைகள் மீனனுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர்கள். அந்த ஆண் குழந்தை பின்னாள்ல பெரிய தர்மிஷ்டனா சத்திய சங்கிரகனாக தோன்றித்தான். அந்த குழந்தைக்கு மத்ஸ்யன்னு பேரு. அந்த அப்சரசும் அதுக்கப்புறம் அவளுடைய சாபத்திலிருந்து விடுபட்டாள். ஏற்கனவே அவளுக்கு இருந்த சாபத்துக்கான விமோச்சனம் என்னன்னாக்க, எப்போ இவளுடைய கர்ப்பத்திலிருந்து 2 பிள்ளைகள் பிறக்கிறாளோ அப்போவே இவளுடைய சாபமானது போயிடும்னுட்டு பகவான் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இப்போ 2 மனுஷ குழந்தைகளை அவள் ஈன்றெடுத்துட்டா. அவளுடைய சாபமானது போயிடுத்து. உடனே அந்த மீனவன் எப்போ அவளுடைய அந்த மீன் உடம்ப வெட்டினானோ அப்பவே இவளுடைய சாபமானது போய் இவ அப்சரஸ்னுடைய உண்மையான நிலைக்கு மாறிவிட்டா. இந்த அழகான அப்சரஸ் அதுக்கப்புறம் சித்தர்கள், ரிஷிகள், சாரணர்கள் போனா அந்த பாதையில இவளும் போனா. அதன் பின்பு இந்த மீன் வடிவத்தில் இருந்த அப்சரஸ்துடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையையும் சேர்த்து தானே மீனவன் கொடுத்தான் ராஜா கிட்டக்க. அப்ப அந்த குழந்தைய கொடுத்துட்டு மீனவன் சொன்னாரான் ராஜா கிட்டக்க, இந்த பெண்ணை உங்களுடைய பெண்ணா நீங்க வளர்த்துக்கோங்கோ அப்படின்னு. இந்த பெண் உயர்ந்த அழகை உடையவள், உயர்ந்த குணங்களை உடையவள், அழகான புன்முறுவலை உடையவள். இவளுக்கு பெயர் சத்தியவதி. ஆனா மீனவனுடைய சம்பந்தத்தினால இவ ரொம்ப வருஷம் மீன் வாசனையோடைய இருந்தா. இவ அப்பாவான அந்த மீனவனுக்கு சுஷ்ரூஷைகள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு படகுல அந்த யமுனை நதியில போறா. அப்ப பராசரர் ஒரு சமயம் ஆசிரமத்துக்கு போகும்போது இவளை பார்க்குறார்.
இவ அத்தியாச்சரியமா இருந்தாலாம். சித்தர்களே கூட ஆசைப்படுற அளவுக்கு இவ அவ்வளோ அழகா இருந்தாலாம். இந்த மகரிஷி புத்திமானானவர் இந்த பெண் அழகிய புன்முறுவலுடையவளாச்சே, அவளை பார்த்துட்டு இவளோட நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நாளைய தினம் நாம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்க சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதி ஸ்ரீவன் சடகோப ரங்கநாதிதிர மகாதேஷ்காய நமஹ. ஸ்ரீமதி ஸ்ரீவத் சங்காரி மகாதேஷ்காய நமஹ. நமஸ்காரம். பாரதம் தொடரும்.